அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் என்னால் வந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் மன்னிக்கணும். ஒரு சில ஒர்க் போயிட்டுருக்கு. நான் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரஜினி சார், கமல் சார், த ஓஜ் இஸ் பேக். உண்மையான ஓஜ் இஸ் பேக். த ரீயூனியன் அப்படின்னா லெஜண்ட் ஒன்று சேர்ற படம் வந்திருக்கு ட்ரீசரு. அதை விட முக்கியம் என்னென்னா, கமல் சார் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்தி நடிக்கிற படமும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, சேயோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே என்னால் ரியாக்ஷன் பண்ண முடியல. மயிலாட்சி திரைப்படம் வந்து ரிவ்யூ போட நிறையா இருந்தது, என்னால் முடியல. ஒரு சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால என்ன முடியல. யாரும் வருத்தம் படாதீங்க. ஓஜ் இஸ் பேக். ரஜினி சார், கமல் சார், உலக நாயகன், சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து திரைப்படம் நடிக்க போகிறாங்க. ஏற்குறைய ஒரு 45 வருஷம் இருக்குமா, ஒரு 45 வருஷம் அதுக்கு முன்னாடி நடித்தவங்க, அதோட இப்போ வந்து சேர்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இது கல்ட்டு. இவங்கள பார்த்து கற்றுக்கங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு நண்பர்கள், அத்தனை வருஷம் கூட இருந்த நண்பர்கள், இத்தனை வருஷம் வந்து கேப் விட்ட நண்பர்கள் திரும்பவும் வந்து நாங்கள் யாரும் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த யூகோ கிளாஷ் இல்லாமல், இப்போ இருக்க பெரிய பெரிய நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள் சண்டை மாரி இருக்கிறவங்க. ஆனால் ரஜினி சார், கமல் சாரை பார்த்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னவா எந்த மேடையான சார் தான் ரஜினி சார் வந்து கமல் சாரை விட்டே கொடுக்க மாட்டார். தன்னை தாழ்த்திட்டு கமல் சாரை உயர்த்தி தான் பேசுவார் ரஜினி சார். கமல் சாருமே அப்படிதான், நம்மளை தாழ்த்திட்டு அவரும் உயர்த்தி பேசுவார். ஸோ 2 பேரும் அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மை எவனாலையும் அடிச்சுக்க முடியாது. இந்த 2 பேரும் லெஜண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இந்த படத்தை இயக்குறது வந்து நம்ம நெல்சன். ஜெயிலர் 2 இன்னும் வரல. அதை பற்றி எந்த நியூஸுமே இல்லாமல் அதுக்கு அடுத்த படம் என்னன்னு சொல்லிட்டு அதை வந்துருச்சு. அப்புறம் கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாரு. அது வந்து சிபி சக்கரவர்த்தி, அது ஒரு காம்போ போயிட்டு இருக்கு. இடையில இது வேற என்ன நடக்குதுன்னே தெரில. 75 வயசு, ஒரு 60 வயசு ஒரு மனுஷன் வந்து என்னடா பண்ண முடியும்னா, இந்தியன் சினிமா, வேர்ல்டு சினிமாவே அதிர விடுறாங்க. இதை பார்த்து நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இவங்களே இந்த வயசில் இப்படி வேலை செய்கிறப்ப நம்மளாம் எவ்வளவோ செய்யலாமடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம வாங்க நேராக அந்த வீடியோவை பார்த்துருவோம். பார்த்துட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பேசுவோம். டேட்டா போயிடலாம். ரெடி, 1 2 3. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? டெலிவிஷனான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா இந்த ரூமுக்கா? ஒரு அடிமை பயங்கரமாக இருக்காரு. இல்லை தான் தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா, கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. ஹீரோயினா? எழுப்பிடும். போய் சொல்கிற. தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச தொண்டை வர மாதிரியா இருக்கு. தெரியாப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். 7 கமல் சார் பர்த்டே. சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். பயங்கரமாக இருக்கு. சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். சூப்பராக பிடிச்சார் சார். ஓடு தனியாக மாத்திரா. ஜெயிலர் மாதிரி ரஜினி சார். எட்ஜென்ட் மூவிஸ். ஆமாம், எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த கார் என்ன கான்செப்ட்னே தெரியல. போடு தலைவன் ஷியாடோ பயங்கரமா இருக்கு. ரஜினி சார் பயங்கரமா இருக்கு. கமல் சாரும் பயங்கரமா தான் இருக்காரு. உலக நாயகன், சூப்பர் ஸ்டார். என்ன பிரேமடா இருக்கு. அம்மா தேட்டரில் பெரிய போகுது. யாரா இது குறுக்க காட்டுறீங்க? என்னடா பிரேம்? இல்லை, லேடிஸ் ஒர்க்கர் தான் இருக்காங்க, ஜென்ஸ் இல்லையா? தலைவர் சியாடா தான். பயங்கரமா இருக்கு அணி. அது ரெட்ரோ ஃபீல் கொடுக்குறாங்க. ஐயோ, என்ன ஒரு ஃபிகரா போயிட்டு இருக்கு. நெல்சன் சரியில்லையே. பாரு, எத்தனை 2 பேரும் பேக் பண்ணிட்டாரு.
பெஞ்ச் அது பெஞ்ச் ஸ்டார் மாதிரி இருக்குல்ல. KHRK ரீயூனியன் ஒரு டாட்டா ஓஜி ரீயூனியன். நெல்சன் இங்கே உள்ள இருக்கானுங்க. சார் சாஸ்ரா ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி செம்மையா இருக்கும் ரெண்டு பேரும். ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு, கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். பயங்கரமா இருக்கு சார் வயசு. அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? யாரு ஹீரோவா? ரெண்டு பேரும் ஹீரோ தான். கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. தலைவர் பயங்கரமா இருக்குது. யாரு ஹீரோ? போடு. கமிஷன். மாஸ் காட்டா போல நெல்சா. என்ன சொல்றது, இது ஒரு பயங்கரமான சரவெடியா இருக்கும் போலயே. ஏங்கிட்டு இருந்த விஷயம் இல்லை நம்மளுக்கு. கமல் சார், ரஜினி சார், நான் இருக்கிற டெக்கன்ஷன்ல ரெண்டு பேரும் நடிச்சிட மாட்டாங்களா சேர்ந்து, இதை நம்ம பார்த்துட மாட்டோமான்னு யோசிப்போம்ல. சினிமாவெல்லாம் தாண்டி இது உள்ள ஒரு நட்பு இருக்கு, அது தெரியுது வெளில. எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ரஜினி சார் சொல்றாரு, ஹீரோ யாரு ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்கறதுலாம் செமையா இருக்கு. ஏறக்குறைய ஒரு 45 இயர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அனிருத் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் அந்த பிஜிஎம் போட்டிருக்காரு. ஆனால் நெல்சன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாப்புல. அந்த கார் வாஷ் பண்ணுறது ஃபுல்லாக அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து லேடிஸாக போட்டிருக்காரு. அது நெல்சனோட கேரக்டர் எப்படி புரிஞ்சிக்க முடியல. ஸ்டார்டிங்கே வந்து பயங்கர காமெடியாக கொண்டு போகிறாரு. இது யார் எடுத்திருக்கா சார் ஓகே, இது யார் எடுத்திருக்கா சார் ஓகே. ஸோ இது வந்து பயங்கரமாக இருக்கும். நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு லோகேஷ் கனகர் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு ஒரு மாசா இந்த விக்ரம் கொடுத்த ஒரு டைட்டில் அந்த மாதிரி வரும்னு நினச்சேன். இது பார்த்தா கொஞ்சம் கிளாஸாக ஒரு காமெடியாக அவரோட பாணியிலே கொடுத்துறாரு. தெரிஞ்சு இல்லை இப்படிதான் நெல்சனோட ப்ரோமோ இப்படி தான் இருக்கும். ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரியே கொடுத்துறாரு. ஏன் நம்ம வந்து அப்படி காட்டிக்கிட்டு இப்படி காட்டலாம் ஒரு ஜாலியாக இருக்குமே ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே டயகார்ட் ஃபேன்ஸ். ஏன்னா அப்பிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த ஓஜி ஃபேன்ஸ் மாதிரி ஓஜி ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ரூலு இந்தியன் சினிமா ரூல் பண்ணுற ரெண்டு ஆள். வரட்டும், படம் எப்படி வரட்டும், நம்ம அதை பார்த்து பேசலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரட்டும். உள்ளே யார் நடிக்கிறா, இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் உள்ள நடிக்கிறாங்களா நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்கு அணியுமே வந்து தாறுமாறாக போட்டிருக்காப்புல. பார்ப்போம். லெஜெண்ட்ஸ் ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இனி வந்து இந்த சில்லற குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கம்முன்னு உட்காந்து உங்கள் வேலையை எதை பாருங்கள். ரெண்டு தலையும் ஆடட்டும், பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததில்ல, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.